காலை மன்னா ஜூன் 15. குளிர்ந்த மனமுள்ளவனாயிரு, விவேகி குளிர்ந்த மனமுள்ளவள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்தான். அவனுடைய கோபம் அவனுக்குள் பற்றி எரிந்தது. கோபம் அவனுக்குள் பற்றி எரிந்தது. கோபம் நரக அக்னியாக பற்றி எரிகிறது. இங்கு ராஜாவின் ஒக்கிரம் ஆழ்ந்த துயரிலும் விவாகரத்திலும் முடிவுற்றது. நீ கோபமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் உன்னில் உள்ள கோபத்தின் ஆவியால் உனக்கென்று நீயே நரக குழியை வெட்டிக் கொள்கிறாய். கர்த்தராகிய இயேசு ஆட்டுக்குட்டியானவர் என அழைக்கப்படுகிறார். நாம் அறிந்திருக்கும்படி ஆட்டுக்குட்டியானது சாந்தமானதும் சாதுவானதுமான ஒரு பிராணியாகும். பரிசுத்த ஆவியானவர் புறா என அழைக்கப்படுகிறார். புறாவும் கூட சாந்தமும் மென்மையுமான சுபாவம் உள்ளது. பிதாவும் கூட சாந்தமும் தயவும் உள்ளவரே. ஒருமுறை ஒரு தேவப்பிள்ளை தன் மனதை புண்படுத்திய ஒரு நபரை பற்றி சிந்தித்துக் கொண்டே ஒரு சாலையில் சென்று கொண்டிருந்தான். அவன் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவனுடைய கோபம் மென்மேலும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அந்த விஷயத்தை பற்றிய நினைவே அவன் இரத்தத்தை கொதிக்க செய்தது. திடீரென தன்னை கடந்து சென்ற ஒரு வாகனத்தை அவன் கவனித்தான். அது ஒரு வெண்ணிற வாகனமாய் இருந்தது. அதன் மேல் பெரிய சிவப்பு எழுத்துக்களில் உன்னை குளிர்ச்சியாக வைத்துக்கொள் என எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு அவனோ உள்ளாக கொதிக்கிறவனாக இன்னும் அதிகமாக சூடாகிக் கொண்டிருந்தான். கடந்து சென்ற அந்த வாகனம் வானத்திலிருந்து வந்த ஒரு தூதுவனை போல அவனை நோக்கி, உன் மனம் கொதிப்பை விட்டு நீ அமைதியாக இரு என்று கூறுவது போல் அவனுக்கு இருந்தது. அந்த வாகனம் ஒரு சாதாரண ஐஸ்கிரீம் வண்டியாக இருந்த போதிலும் அந்த தூதனானது அவனுக்கு தெளிவானதாயிருந்தது. இவ்வார்த்தைகள் அவன் தன் கோபத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப அவனுக்கு பேருதவியாயிருந்தது. தன்னை அடித்து நாசமாக்கக்கூடிய அந்த கோபத்தின் ஆவியிலிருந்து தேவ கிருபையால் அவன் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டான். உமது சாந்த குணம் என்னை பெரியவனாக்கிற்று. நீ கோப சுபாவமுள்ள ஒருவனாய் இருப்பாயானால் மனஸ்தாபத்துடன் மனம் திரும்பி கர்த்தரிடம் வா. அப்போது கர்த்தர் உன்னை சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியுடைய ஒரு பரிசுத்தவானாக மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, June 15, 2026. Keep cool. Therefore was the king very wroth, and his anger burned in him. Esther chapter 1, verse 12. Anger burned in him. Anger burns with the fire of hell. The king's anger here ended in deep distress, in a divorce. If you are an angry man, you are digging your own pit of hell with your spirit of anger. Jesus is called a Lamb of God. A lamb, as you know, is meek and gentle. The Holy Spirit is compared to a dove. A dove is also meek and gentle. Such being the case, the Father too must be meek and gentle. Should we not then be meek and gentle too? Once a child of God was pacing up and down a street. He was thinking of someone who had offended him. As he kept thinking, he was getting angrier and angrier. The very thought of that person made his blood boil. Suddenly, he noticed a vehicle passing by on the street. It was a white van, and on it, in big red letters, were the words, "Keep cool." And here he was getting hotter and hotter. The vehicle happened to be only an ice cream van, but the message was clear to him. It greatly helped him to repent of his anger, and by the grace of God, he was able to get completely delivered from that destructive spirit of anger. The gentleness hath made me great. Psalm chapter 18, verse 35. If you are a hot-tempered man, repent and come to the Lord, so that He can make you a saint of a meek and gentle spirit. May God bless you.